மகளிர் உரிமை தொகையை உயர்த்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவு எடுத்துள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் இச்சடியில் நடைபெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர் இதனை கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கோவி செழியன், திராவிட இயக்கம் இருக்கும் வரை நடிகர்கள் நாடாள முடியாது என்றார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி, அரசியலில் இருக்கிற ஈர்ப்பு, அண்ணன் மெய்யநாதன் போன்றவருடைய, அண்ணன் கவிதை போன்றவருடைய உழைப்பு, அண்ணன் கவிதை அவர்கள் பேச வரும்போது எனக்கு ஒரு வேஷ்டி அணிவித்து விட்டு அடுத்து அண்ணன் கலைமூர்த்தி அண்ணனை நாடி தேடி சென்றார். நான் நினைத்தேன், எந்த கால்கள், எந்த தொண்டனின் கால் இந்த இயக்கத்தின் இருப்பு கருப்பு சிவப்பு கொடியை உயர்த்தி பிடித்ததோ அந்த தலைவன் மூளையில் உட்கார்ந்தாலும் அவரை தேடி சென்று வணங்குவதை போல் திமுக கழகத்தை போல் வேறு எந்த கட்சியில் இந்த இருப்பு உண்டு, கொள்கை உண்டு, லட்சியம் உண்டு. இன்னைக்கு 100 ஆண்டு கடந்த திராவிட இயக்கம், 76வது ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த வரலாற்று பெருமை வேறு யாருக்காவது உண்டா? ஆனால் இன்றைக்கு தேர்தல் நெருங்க நெருங்க அரசியலிலே வியாபாரிகளாக வரக்கூடியவர்கள், ஏஜென்ட்களாக வரக்கூடியவர்கள், நாடக நடிகர்கள், சினிமா நடிகர்கள் வேஷம் போடுகிறார்கள். ஆட்சிக்கு வருவார்களாம், நாட்டை ஆளுவார்களாம். 70 ஆண்டுகால வரலாற்று சொந்தக்காரன் தமிழகத்தில் பட்டு போய் விடுவானாம். அது எப்படி முடியும் என்று தெரியாத விஷயம்தான் இன்னைக்கு நம்மை நாமே ஆட்கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.